वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। वंदे लक्ष्मीपतिं देवं शंखचक्रगदाधरं विद्यामूर्तिं हयग्रीवं शब्दार्थज्ञानलब्धये வேதோகிலோ தர்மமூலம் என்றபடி எல்லா தர்மங்களுக்கும் மூலமாக இருக்கிறது வேதம். அந்த வேதமானது பிராபிய தர்மம் பிராபக தர்மம்னு ரெண்டு தர்மங்களை சொல்கிறது. அந்த தர்ம விசாரம் பண்ணச்சே பிராபிய தர்மம் ரெண்டு வகை. அவை மூர்த்தம் அமூர்த்தம். இந்த மூர்த்தம்ன்ற ஒரு விஷயம், மூர்த்தத்தை 6 விதமாக ஆராதிக்கலாம் அப்படின்னு சௌனகர், போதாயனர், வைகானசர் முதலான ரிஷிகள் அவள் ஸ்மிருதியில் சொல்கிறார். அப்படி அந்த ஸ்மிருதியில் யார் யார் எப்படிலாம் ஆராதிக்கலான்னு சொல்லச்சே, மனுஷர்கள் பிரதிமையை ஆராதிக்க வேண்டும் அப்படின்ற விஷயம் தெரிகிறது. அந்த பிரதிமையை ஆராதிக்கிறதுக்கு ஒரு எல்லாமே இருக்குது. பிரதிமைன்னா சைவாகமத்துலேயும் இருக்குது, அந்த மாதிரி சிவார்ச்சனமும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் விஷ்ணு ஆராதனம் ரொம்ப விசேஷம். அந்த விஷ்ணு ஆராதனத்தில் ஸ்ரீபாஞ்சராத்திரக்ஷையில் சொல்லச்சே, ந விஷ்ணு ஆராதனாத் புண்ணியம் வித்யதே கர்ம வைதிகம். விஷ்ணு ஆராதனம் இல்லாத ஒரு கர்மா வைதிகம் இல்லை. அதனால் விஷ்ணு ஆராதனம் தான் அந்த கர்மா வைதிகம் ஆக்கிறது. சர்வேஷாமேவ தர்மானுத்தமம் வைஷ்ணவோ விதிஹி, எல்லாமே வைஷ்ணவமாக இருக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட விஷ்ணு ஆராதனத்தை பற்றி விவரிக்கக்கூடிய ஆகமங்கள், சாஸ்திரம் ஸ்ரீபாஞ்சராத்திரம், ஸ்ரீ வைகானசம். இந்த வைகானசம்ன்றது சூத்திரம் அப்படின்ற பட்சத்தில் இருக்கிறச்சே, பகவன் முகோத்பூதமாக சாட்சாத் பரவாசுதேவனாலேயே தன்னை ஆராதிக்கப்பட வேண்டிய விஷயத்தை சொன்னது ஸ்ரீபாஞ்சராத்திரம். அந்த ஸ்ரீபாஞ்சராத்திரத்தில் பண்ணக்கூடிய விசாரங்கள் பிரதிஷ்டா, அர்ச்சனம், உற்சவம், ஸ்நபனம், பிராயஷ்சித்தம்ன்ற முக்கிய விஷயங்களை வச்சுட்டு நிரூபணம் பண்ணி அதுக்கு அங்கமாக ஆலய நிர்மாணம் முதலான விஷயங்களை சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த பிரதிஷ்டா கர்மா அப்படின்னா ஒரு கிரியாத்மகமான சர்வலக்ஷணத்தோடு கூடிய ஒரு திருமேனியில் பரபிரம்மத்தை சொல்லக்கூடிய மந்திர சக்தியை ஆவிஷ்கரணம் பண்ணுறது பிரதிஷ்டா. அதை பரமேஸ்வரத்தில் ஆத்யவேதோத்பவைர் திவ்யை சாட்சாத் சத்பிரம்ம வாச்சகை மந்திரைர் பலாதிகைர் யோக்தா பிரதிஷ்டா தத் பதப்பிரதா அப்படின்னு இருக்குது. இந்த பிரதிஷ்டா பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் பிரதானமாக ஆவர்த்தானாவர்த்த புனராவர்த்தாதி பிரதிஷ்டா ஒன்று, அப்புறம் ஸ்தாபனாதி பிரதிஷ்டா அப்படின்னு. இதில் இந்த ஆவர்த்த பிரதிஷ்டை காரத்தால் அந்த சுவாமியாக சொன்னதுனால வெறும் லகுவாக சொல்லிவிடுறேன் நான். அதாவது பாலாலயத்தோடு கூடின ஆத்திய பாலாலயத்தோடு கூடிய பிரதிஷ்டை, நூதன ஆலய பிரதிஷ்டை, ஆவர்த்த பிரதிஷ்டை. வேறு ஏதான திருவாராதனம் இத்தியாதிகள் நின்று போய் அதுக்கப்புறம் யாரான அஸ்பர்ஷ தோஷங்களால் பண்ணுற சம்பிரோக்ஷணம் முதலான பிரதிஷ்டைகள் அனாவர்த்தம். பெரும் பிம்ப ஜீர்ணோத்தாரணம், பிம்பங்களுக்கு அங்கமகாங்காதிகளோ இல்லை பிராசாதாதிகளுக்கு அங்கமகாங்காதிகளோ ஏதான ஒரு வைக்கல்யம் ஏற்பட்டால் மூலசக்தியை பாலபிம்பத்தை எழுந்துள்ள பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிம்பங்களுக்கோ ஆலயங்களுக்கோ சந்தானம் பண்ணப்பட்டு புனக அந்த மூலசக்தியை அந்த பாலபிம்பத்திலையும் சேர்க்கறது புனராவர்த்தனம். இப்படி இந்த பிரதிஷ்டாவிதம் இருக்குது. அடுத்தபடியாக பிரதிஷ்டா பஞ்சகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் இந்த ஸ்தாபனம் ஆஸ்தாபனே செய்வ ததா சம்ஸ்தாபனாபிச்ச பிரஸ்தாபனா பிரதிஷ்டேதி பிரதிஷ்டா பஞ்சகம் ஸ்மிருதம். அப்படியாக ஸ்தாபனம், ஆஸ்தாபனம், சம்ஸ்தாபனம், பிரஸ்தாபனம், பிரதிஷ்டா என்று 5 விதம். இந்த இடத்துல ஸ்தாபனம்ன்றது
பெருமாள் நின்றிருக்கக்கூடிய நிலை அப்படி பண்ணுறது ஸ்தாபனம். அடுத்தபடியாக ஆஸ்தாபனம்னா பெருமாள் ஆசீனம் அமர்ந்த நிலையில் இருக்கிறது ஆஸ்தாபனம். சம்ஸ்தாபனம்ன்றது சயனத்தை கொண்டிருக்கிற மூர்த்தியை பிரதிஷ்டதை சம்ஸ்தாபனம். பிரஸ்தாபனம்னா யானாரூட மூர்த்தியாக எழுந்திருக்கிற பகவானை பிரதிஷ்டை பண்ணக்கூடியது பிரஸ்தாபனம். சலனமூர்த்தியான கர்மார்ச்சாதி மூர்த்திகளை பிரதிஷ்டை பண்ணுறது பிரதிஷ்டா. அப்படியாக பிரதிஷ்டா பஞ்சவிதம். இந்த பிரதிஷ்டை மேலும் 3 விதமாக வகைப்படுத்துகிறோம். அது எப்படின்னா பிம்ப பிரதிஷ்டா, மண்டப பிரதிஷ்டா, அதுக்கு உதாரணமாக அதிஷ்டான விமான கோபுராதி பிரதிஷ்டைகள், வஸ்து பிரதிஷ்டா ரத வாகன பூஷணாதிகள். இப்போது இந்த 3க்கும் உள்ள சாமியமான விஷயங்கள், அதாவது இந்த 3 பிரதிஷ்டைக்கும் உண்டானது என்னென்ன பண்ணணும். முதல்ல பிம்ப சம்ஸ்காரம், அடுத்தபடியாக ஸ்தாபன ஸ்தானாதிகள், 3வதாக அதில் தேவதா சாநித்திய காரியம். அப்போது இந்த பிம்ப சம்ஸ்காரம் அப்படின்னா முதல்ல சில்பியினால் நேத்ரோன்மேலனம் பண்ணப்பட்டு வந்த உடனே அதில் ஏற்பட்டிருக்கிற அளவுகளோட குறைகள், மான உண்மான பிரமாண லம்பமான பரிமாணாதிகள், அதில் இருக்கிற தோஷங்களுக்காக ஒரு பிராயசித்த ஹோமம் பூராத வியாகிருத்தினால் சமீபல்லவாட்சதைனால் கொண்டு ஹோமம் பண்ணணும். அதை தான் இந்த மானோன்மான பிரமாணாதேக அனிர்வா விருத்திரேவா ஆனிர்வா விருத்திரேவா துர்விஜ்ஞேயோம் ததாகிலம் ஹோமாச்சாமியது நிச்சயம் சமீபல்லவ சம்யுக்தான் அக்ஷதான் தேசிகஸ்வயம் சப்தவியாகிருதிபிச்சைவ பிரத்யேகம் ஜுகுயாட்சதம். அதாவது ஒவ்வொரு வியாகிருதியும் பிரத்யேகமாக சதாவிரதி பண்ணணும். அப்போது அதுக்கப்புறம் அந்த அக்னியில் இருக்கிற ஜாதவேத ஸ்வரூபியான பகவானை அதில் பிரார்த்திக்கிறோம். இப்போது இதில் இருக்கிற என்னென்னா இந்த விஷயத்தினால ஜாதவேத ஸ்வரூபியாக இருக்கும் அக்னிமயமான ஒரு சக்தியானது அந்த பிம்பத்துக்கு சித்திக்கிறது. அது இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பரியக்தீகரணம் பஞ்சகவிய புரோக்ஷணம் எல்லாம் புண்ணியாவாச்சனம்லாம் பண்ணா விட்டு ஜலாதிவாசம், இந்த ஜலாதிவாசம் கிரமமாக காரியக்கிரமத்தில் வரைச்ச பிரதோஷ காலத்தில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏகராத்திரம் நிராத்திரம் வா ஜலமத்திய அதிவாசையது யாமம் யாமார்த்தகம் பாப்பி, அது இல்லைன்னா கூட இதில் இல்லை கோதோகன காலத்திலான ஜலாதிவாசம், அந்த காலமாவது கடைசி பட்சமாக இருக்கணும். சத்திய அப்படியா இருக்கணும். ஜலவாசம் சமாச்சாரியதுன்னு இருக்குது. இப்போ இந்த ஜலாதிவாசம் கோதோகன வேலை, அந்த காலம்னா கோதோகனம் பால் கறக்கிற சமயம், எவ்வளோ அவகாசம் இருக்கும், எவ்வளோ நாழிகை அது கோதூளி வேலை, அது கோதூளி, இது கோதோகனம். இப்போ இதுக்கு பிம்ப சுத்தி தகன சோகன தகன பிளாவனம் மாதிரி அது ஒரு காரியம். அப்படியா இருக்கிற இந்த ஜலாதிவாசம் அப்படின்ற கர்மா என்னென்னா அந்த பிம்பங்களில் இருக்கிற ரசதாத்துக்கள் அதோட இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியறதுக்கு அளவுகளோ இல்லை அதில் ஜாஸ்தி இருக்கிறதோ இதுவோ ஜலாதிவாசத்தினால அந்த ஜலத்தில் ரசதாதுத்வ சித்தியர்த்தம்னு போட்டிருக்கு. ஆனால் அது ரசதாத்துக்களோட முன்னாள் அதனால் ஒரு தேஜாவத்துவம் சித்திக்கிறது, அது ஒரு பிம்பத்துக்கு ஒரு சோபை சித்திக்கிறது. அதனால் அப்போது அந்த ஜலாதிவாசம் அப்படின்னு அதான் அடி இல்லை இங்கிலீஷ் டைப்பிங் கிடையாது, அதான் ஜலாதிவாசம்னு இருக்கணும். அப்புறம் மிருத்திகா ஸ்நானம், மிருத்திகா ஸ்னபனம், இதில் பாத்ம சம்பீதத்தில் வரைச்ச 19 மிருத்திகா ஸ்னபனமும் அனிருத்தத்தில் 25 மிருத்திகா ஸ்னபனமும் சொல்லியிருக்கு. இதில் அந்த மிருத்தெல்லாம் என்னென்ன மிருத்து அப்படின்னா புண்ணியக்ஷேத்திரம், நதி தீரம், பர்வதம், புலினே ஹிருதே, நிர்ஜரே சங்கமே சோஷ்யே வேதிகார்வரையோஸ்ததா, ஷாலிக்ஷேத்திரே தேவகாத்தே, ஸ்வகே ச சிங்கே அதான் சிங்கேஜ விஷஹஸ்தினோ வராக கிருஷ்டே வல்மீகே குலீரவசதோ ததா நளின்யா தீர்க்கிகாயாச்ச
மிருத்ஸ்னாம் ஏகோனவிம்சதி அப்படின்னு அங்கே மிருத்ஸ்னாம் ஏகோனவிம்சதி இந்த இடத்துல இந்த மாதிரி மிருத்துக்களை அதை அந்த பிம்பத்தில் சேர்த்து அதோட அபிஷேச்சனம் மிருத்திகா லேபனம், இந்த மிருத்திகா லேபனத்தினாலேயும் பிம்பத்துக்கு ஒரு பார்த்திவத்துவ சித்தியானது ஏற்படுறது மிருத்திகையினால். இதுக்கு அடுத்தபடியாக நேத்ரோன்மீலனம் அடியணி இந்த கர்மா ரெண்டு விதமாக இருக்குது. நேத்ரோன்மீலனம், சமந்திரகம், அமந்திரகம். அமந்திரகம்ன்றது ஷில்பியினால் பண்ணுற கர்மா. சமந்திரகம்ன்றது ஆச்சாரியனா பிம்பத்தினோட நேத்திரங்களில் சூரிய சந்திராதி சக்திகளை அங்கே சேர்க்கிறது. நேத்திர உண்மையிலனம் அடியா. அதோட விசேஷம் என்னென்னா நேத்திரம் திரிபாகே அந்த நேத்திர பாகத்தை மூணாக்கி அதோட மத்தியத்தில் வர்த்துலாகாரம் பண்ணி அந்த வர்த்துலாம் கனியகாம் கிருத்வா பத்மபுட்டம் லிகேத், பத்மபுட்டம் இருக்கணும். அந்த நேத்திர வர்த்துலாகாரத்தை நடுவில் தாமரை போல பண்ணணும். சலாக்கையா அடியா அடியா இது அது ப்ரூதான கிடையாது. இது நேத்திரத்தில் நேத்திரமா இந்த இந்த அடியா 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 இல்லையா அடியா ஆழ்வார் மங்களாந்தில் இமை கிடையாதா அடியா. அதான் அது சாதாரண தேவாலயம் கிடையாது. ஏன்னா ஆழ்வார் மங்களாதாரத்தில் அந்த புருவத்தை சொல்லியிருக்காரு விளையாட்டியல் கோலத்தை கொண்டு. அதே மாதிரி நம்மளோட தியானத்திலே இருக்கு பத்மபுடம். அப்படியாக சலாக்கையில் எழுதணும். அது நிறைய போயிடாது. அதுக்கு அடியா அடுத்தபடியாக கர்மாங்க ஸ்நபனம். இந்த கர்மாங்க ஸ்நபனம் 17 கலசம் வச்சு திருமஞ்சனம் பண்ணணும். அதுக்குண்டான திரவியங்கள் எல்லாமே கலசாதானிய பாத்தியாபிஷேச்சனம், அந்த மந்திரங்களை இதம் விஷ்ணு இத்தியாதி மந்திரங்களை சொல்லி அபிஷேச்சனம் பண்ணி கடைசியில் அவருக்கு சந்தனானுலேபனம் கந்தானுலேபனம் பண்ணி அதுக்கு அடுத்தபடியாக அவருக்கு சாஸ்திரதாரா திருமஞ்சனங்க புருஷ சூக்தத்தினால பண்ணணும் அப்படின்னு இது. இந்த ஸ்நபன விசேஷம் எதனால் அப்படின்னா, ஸ்நபனம் ஏன் பண்ணணும் அப்படின்னா, சாமான்யமாக பிம்பசுத்தி முன்னாடி ஏற்பட்டுருது. இதுக்கு எதுக்காகனா இது பிரத்யேகமாக இதில் என்ன விசேஷம்னா, இந்த சில்பியினால் பண்ணுற சேதனை அடியா சேதனை பேதனை குட்டனை தாடனை உச்சிஷ்ட வஸ்து சம்பர்க்க பாதாதி சம்ஸ்பர்ஷ தோஷ சாந்தியர்த்தம், அப்புறம் கூட பிம்பசுத்தியர்த்தம். இதனால் ஏற்படுறது அவன் தட்டுறது அடிக்கிறது, அவன் கால் படுறது, அவன் வாயிலேருந்து அந்த உச்சிஷ்டம் இத்தியாதிகள்லாம் படுறதுனால இந்த திரவியங்கள்னால அபிஷேச்சனம் பண்ணி இதால் பிம்பத்துக்கு ஒரு வாருணத்துவ சித்தி அதுவும் ஏற்படுறது. இந்த இந்த கர்மாங்க ஸ்நபன வாருணத்துவ சித்தி இது மாதிரி அனிருத்த சம்ஹிதையில் பஞ்சபூதார்ச்சனம் அப்படின்னே ஒன்று இருக்குது. அந்த பஞ்சபூதார்ச்சனம் அப்படின்னா இந்த மிருத்திகா லேபனத்தினால அதான் அந்த 5 அதுக்கு அடுத்தபடியாக இந்த கர்மா அதில் விசேஷமாக என்ன சொல்கிறேன், கர்மாங்க ஸ்நபனத்தில் கந்தானுலேபனம் பார்த்தனால வாயுத்துவம் சித்திக்கும். சந்திரான அந்த கந்தானுலேபனம் பண்ணுறதுனால வாயுத்துவம் சித்திக்கும். வேத மந்திரங்கள்னால அது பின்னாடி கீழே வருதடியாது. அந்த மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக பெருமாளுக்கு சயனாதிவாசம். இதில் பஞ்சவிதமான சயனங்களை கல்பித்து எம்பெருமான் அதில் எழுந்துள்ள பண்ணும். இதில் பெருமாள் அந்த பிம்பத்துக்கு ஒரு மிருதுத்துவமும் சித்திக்கும்.
மிருதுத்துவத்தோடு இல்லாத தானியாதி வாசம் அப்படின்ற ஒரு விஷயம் சில சம்மிதியில் இருக்குது, சில சம்மிதியில் கிடையாது. அப்போது அந்த தானிய பீட்டம் பண்ணிடுறது, அந்த தானிய பீட்டம் அதனால் எல்லாம் அதில் முக்கியமாக, அதாவது கேள்வி நடந்து வந்தால் மாஷம் ரொம்ப முக்கியபட்சமாக எடுத்திருக்கா அப்படின்ற, மாஷமும் எடுத்திருக்கா அப்படின்னு, மாஷமும் இருக்குது அப்படின்னு. இல்லை விரீஹி தண்டுலத்திலேயே புஸ்தகத்தில் இருக்கிறது, ஆனால் அதில் மாஷமும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி. சம்மிதியில் இல்லை, ஆச்சாரத்தில் இல்லை, பண்ணுறது இல்லை. அது கேட்டது அபூர்வம். இதை தவிர இந்த வேத வாத்திய மந்திரங்கள்னாலையும் வாத்திய கோஷங்கள் இத்தியாதினாலும் சப்த குணகமான ஆகாசத்துவமும் அந்த பிம்பத்தில் சித்திக்கிறது. இம்மாதிரியாக இந்த சயனே சாயே தேவம் க்ஷௌமைர் ஆச்சாரியர் ஹோமகர்ம ததக்குரியாது பிரத்யேகம் ரித்விஜயர் முதல், அதாவது இது அனிருத்த சம்ஹிதா வாக்கியத்தினால இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கும்ப ஸ்தாபனங்கள் இத்தியாதிகள் பண்ணணும். இப்போது இதுவரையிலும் நம்ம சொன்னது பிம்பம் வஸ்து. இதில் சிலதுக்கெல்லாம் வஸ்துக்களுக்கு சில பூஷணாதிகளுக்கு இவ்வளோ சம்ஸ்காரம் இல்லைனாலும் சில சம்ஸ்காரங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் பிராசாதியாதிகளுக்கும் இதே மாதிரி சம்ஸ்காரங்கள் இருக்குது. சில சாயாதி வாசம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஸ்தபனம் இருக்குது. அதில் இந்த மாதிரி ஸ்நானங்கள் இத்தியாதி சம்ஸ்காரங்கள் முடிஞ்ச உடனே அந்த பிம்பத்துக்கு சாநித்தியம் ஏற்படணும். இப்போது அந்த பிம்ப சாநித்தியத்துக்கு சாதனமான 3 வஸ்துக்கள் நம்ம வச்சுருக்கோம். அதில் கும்பம், மண்டலம், அக்னி முதலான விஷயங்களில் பெருமாளை எம்பெருமானை எழுந்துருளி ஆராதிக்க பண்ணணும். இப்போது இந்த கும்பத்தை வந்து பாலகும்பம், சக்தி கும்பம் அப்படின்னு 2 விதமாக சொல்கிறார். ஆனால் பாலாலயத்தை பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாலாலயத்துலேருந்து சக்தி ஆகரணம் பண்ணி அந்த கும்பமே பிரதானமாக வச்சுக்கிறது. இந்த சக்தி கும்பம்ன்ற காரியம் ஏற்கனவே ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் பிராச்சீனமான சன்னதிகளில் யாகசாலையில் எதானா அசௌகரியம் ஏற்பட்டுருத்தோன்னா இந்த பாலகும்பமும் எதனா எடுத்தோன்னா அந்த பாலகும்பத்திற்கு எதனா ஹானி ஏற்பட்டு போச்சுன்னா அந்த பாலகும்பத்தை அங்கேருந்து சக்தியாகரணம் அந்த சமயத்தில் பாலபிம்பத்துலேருந்து சக்தியாகரணம் அந்த சமயத்தில் புரோக்ஷனம் பண்ணுறது. இந்த கும்பம் மாத்திரம் இவா ஹிருதயத்துலேருந்து ஆச்சாரியன் ஹிருதயத்துலேருந்து அந்த சூரிய மண்டல துவாரா அவன் நான் தியானம் பண்ண அதான் அடியா அடியா அடியான் சைனாதிவாசம் அப்புறம் தானே அடியான் கும்பாவாகனமே பண்ணுறோம். அப்படி தான் அடியான் கும்பாவானம் துவாராதி பூஜனமே அப்புறம் தானே அடியான். அதிவாசங்கள்லாம் முன்னாடி தான், அப்புறம் யாகசாலை காரியங்கள் மேற்கொண்டு காரியமே. அதிவாசங்கள் பிம்பங்களுக்கு உண்டான சம்ஸ்காரங்களுக்கு உண்டான அதிக சம்ஸ்காரங்கள் முடிச்சா விட்டு தான் யாகசாலை. அது 2 வேளை அக்னியில் சாநித்திய திருவாராதனத்துக்காக ஏற்பட்டதே தவிர அப்போ ஒன்றும் சம்ஹிதா வாக்கியத்தில் அந்த மாதிரி இல்லை, உடனே தான் இருக்குது. அடியா அடியா பண்ணிட்டு இந்த ஓபங்கள்லேயே பண்ணிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாவு போய் ஓபங்கள் பண்ணிவிட்டு அப்போ அடியான் அப்போ சதுஸ்தானார்த்தனம் சித்திக்கவே சித்திக்காது அடியான். சதுஸ்தானார்த்தனம் சித்திக்காது அடியான். அப்போ சதுஸ்தானார்த்தனம் அப்போ சித்தி இல்லையே. ஆனந்த லட்சணம் ரூபம் ஆதி ரூபம் அபிக்ரியம் வரச்சே பரிவாரைஹி சேவ்யமானம்னு வரதுக்குள்ள அது இல்லைங்கற பரிவார தேவமானதே ஆவாஹன பரிவாரை இருக்கு மன்ற ஆவாஹனத்துக்கு தான் நான் கேட்டேன். ஆவாஹனமானது மகா கும்பத்தோடு கூட உபகும்பங்களும் வந்துடணும். இது முதல்ல உபகும்பத்தை முதல்ல முடிச்சுட்டு மகா கும்பத்தை வருதுன்றது அது பட்சத்தில் வரல. அப்படியாக அந்த பாஞ்சபௌதிகமான அந்த பிம்பங்களுக்கு சாதன சக்தியானது அந்த மூர்த்தியில சேர்க்க வேண்டும்.
அதாவது அது போய் இன்னொன்று சொல்கிறேன், வேற இடத்துல இருக்குது உபமங்களை இது பண்ணுற போலோ பண்ணிச்ச எஜமான பிரதான சேர்ந்துக்கானே அது உபமத்தை சேர்த்து பிம்பத்தை தொடரணும் கூட சாதுகள் இன்னொரு 4 பிம்பத்தை எடுத்து தொடரணும்னா அது ஒரு ಶಾಖಾಪ್ರೋಕ್ಷಣ அடுத்து வரப்போகிறது ಶಾಖಾಪ್ರೋಕ್ಷணம் வேதச சாக்கையா பண்ணணும் பலாச வேத சாக்கையா பண்ணணும் 4 பிம்பத்தை 8 பிம்பத்துக்கு தான் ஆவானம் பண்ணுறோம். மாபும்பத்துக்கு ஆவானம் கிடையாது. அப்புறம் அகில் பிரதிஷ்டை பண்ணி இதெல்லாம் பண்ணி கிடைச்சது. அப்புறம் அகில் பிரதிஷ்டை சொல்லி சொல்லுங்க. அதையால மாபும்பத்துக்கு ஆவானம் பின்னால்தான் தெரியுது. அடே அப்படியாக இந்த சாதனத்திலிருந்து சக்தியை மூர்த்தியில் சேர்க்கணும். அந்த பிம்பங்களுக்கு பாஞ்சபௌதிக விசிஷ்ட சரீரத்தில் உள்ள பிராகிருதிகமான தோஷங்களை தக்தம் செய்கிறதுக்காக ஜராதிவாதம் பண்ணி பிரதிஷ்டை பண்ண உடனேவே ஜராதிவாதம் பண்ணி ஜராதிவாதம் இதெல்லாம் பண்ண உடனேவே ரட்சாவதனம் பண்ணுவோம். அடியா ஜராதிவாதம் அந்த சமயத்தில் இந்த கும்பத்துக்கு ஆவாகம் பண்ணுறதா அடியா ஞாபகம் அடியா அடியா தப்பாதான் திருச்சி இல்லை அந்த தத்துவங்களை சம்ஹாரம் பண்ணி அதை சிருஷ்டி பண்ணணும். அந்த சிருஷ்டிக்காக ஹோமம் பண்ணி அதை சம்பாதங்களை கொண்டு பிம்பத்தில் தொடணும். அதில் அது என்னென்னா ஜீவம், பிரகிருதி, புத்தி, அகங்காரம், மனசு, தன்மாத்திரைகள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, பிருத்திவியாதி தத்துவங்கள், ஆகாசாதி தத்துவங்கள் 5, இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி பிராணாதி பஞ்சவாயுக்களையும் உபவாயுக்களான நாகாதி உபவாயுக்களையும் இந்த 10 வாயுக்களையும் அதே மாதிரி ஹோமம் பண்ணி சம்பாதம் பண்ணி அவதையும் சிருஷ்டி பண்ணி இதுக்கப்புறமா அந்த ஜீவத்வ சித்திக்காக சஜீவகரணம் அப்படின்ற ஒரு அது இல்லை, அது புஸ்தகத்தில் இருக்குது, கீழே பாடபேதம்னு இருக்குது. சஜீவீகரணம், அது சஜீவீகரணம் தான், அது கீழே பாடபேதத்தில் இருக்குது. அதை போட ஆமாம், சத்து ஜீவம், அது சஞ்சீவம்னு வந்துடும். அடியா தத்துவ ஞாசம் ஆன உடனே எல்லாம் பிராணாதி தசவாயு சோடச ஆமாம் அடையா 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 ஆமாம் ஆமாம் அடையா அந்த அடையா தத்துவ ஹோமங்கள் தத்துவ ஞானங்கள் தத்துவம் பண்ணி தத்துவம் பண்ணி தத்துவ ஞானம் பண்ணாவில்தான் தத்துவஞானம் பண்ணி அது பண்ணாவில்தான் பாக்கி வந்து ஆரம்பிக்கிறோம். அதனால இந்த இதுகள் பற்ற போது சோடசன்யாசம் சோடசன்யாசம் ஆனாவுண்டி நீங்கள் பண்ணணுமா? அது ஒரு விஷயம் என்னன்னா முதல்ல எல்லாம் பண்ணிடுறோம், கிரமமாக பண்ணி முடிச்சிடும். அப்புறம் ஞாபகத்துக்கு பண்ண ஆரம்பிக்கிறோம். தத்துவ ஞாபகம் பண்ண உடனே தத்துவ ஞாபகம் பொதுவாக எல்லாரும் 3 வருஷம் உற்சவம் இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி. அடுத்தபடியாகத்தானே சோடச ஞாபகம் அது சோடச ஞாபகம் பண்ணிட்டு உற்சவர்கள் பாக்கி இந்த கீழே மூடன ஞாபகங்கள்லாம் பண்ணணுமா? இல்லை உற்சவர்களே மூணு ஞாபகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் போய் அவருக்கு தனியாக பண்ணணுமா? எப்படி இருந்த வழி? சோடச ஞாபகம் ஒரு தான் சோடச ஞாபகம் 3 வருஷம் கொண்டு உற்சவருக்கு கிடையாது, 3 ஒரு மாதம் தான் பண்ணணும். அது பண்ணச்சே கிரமமாக பண்ணச்சே நம்ம வந்து தத்துவம் முடிக்கணும்னா அந்த சமயத்திலேயே பெருமாளுக்கு 3 உற்சவருக்கு மூட நேரம் பண்ணிட்டோமா? இல்லை சோடச நேரம் பண்ணியாட்டி கிரமமாக அடியான் கிரமமாகவே இது யாகசாலையில் செய்யாளர் சோட தனித்தனியாகவே பண்ணி நெசிக்க சொல்கிற கிடையாது. அங்கங்கே அப்போ மூட நேரம் பண்ணுறது வந்துட்டாங்கன்னா இந்த சோடச நேரத்துக்கு இது இல்லாமல் போகணும். சோடச நேரம் பண்ணாவுக்கு இந்த கிரீடாத ஆதி மூட நேரம் பண்ணோம்னா ஒரே சமயத்தில் 2 பேருக்கும் தொடர்றதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால எப்படி பண்ணணும்? முதல்ல பண்ணணுமா பின்னால் பண்ணணுமா? சோடசன்யாசம் ஆகிதான் ஆமாம் சோடசன்யாசம் ஆகிதான் தத்துவன்யாசமே பூஷணாதி இல்லை பூஷணாதி ஞாசம். அவர் கேட்குறது என்ன கேட்குறாருன்னா ஷோடச ஞாசம் ஆயிடுத்துன்னா அப்போ என்ன இல்லை, அப்போ இந்த பூஷணாதி ஞாசங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியத்துவம் இல்லையா? உற்சவம் இருக்குல்ல, மொத்தமாக மூலவருக்கு மொத்தம் பண்ணிட்டு பண்ணணுமான்னு கேட்குறாரு. அப்படியா ஷோடசன்யாசம் என்பது நூதன பிம்பத்துக்கு சம்பந்தமானது. அதான் அடியா ஞாசத்தோட சேர்ந்தது தான் பூஷண ஞாசம்.
பிற்பாடுதான் ஷோடசன்யாசம். ஷோடசன்யாசம் என்பது நூதன பிம்பங்களுக்கு மாத்திரமே தான். நூதன புதிய பிம்பங்களுக்கு அடையா அடையா பிரதான அம்சம் போயிடும் அடையாது. நான் இதை முடிச்சு பாயிண்டாக இருக்கும் அடையான். இந்த சஜீவகரணம் அப்படிங்கிறதான பிராண பிரதிஷ்டை, அதாவது இது எதுக்குன்னா ஏற்கனவே ஏற்பட்ட இந்த தத்துவங்கள்லாம் சிருஷ்டி பண்ணவன் இதுக்கெல்லாம் ஒரு சைத்தன்யம் ஏற்படக்கூடிய காரியம்தான் பிராண பிரதிஷ்டை. இதில் தெய்வத்துவ சித்தி ஏற்படாது, ஜீவத்துவ சித்தி ஏற்படும் பிராண பிரதிஷ்டையினால். சொல்லிட்டேன். இப்போ அடியா ஏகபேர விதானம் அடியானது அது விசேஷம். அதை கிட்டே மேலேருந்து இன்னும் முடியலையே அடியா. இப்போது அதுக்கு அடுத்தபடியாக மறுநாள் காலத்தால் முடிச்சுட்டு சொன்னேன். மறுநாள் காலத்தால் இந்த ஹோமங்களை முடிச்சுண்டு அக்னி மண்டலில் உள்ள சக்தியை கும்பத்தில் ஆரோபணம் பண்ணி கும்பத்திலிருந்து பிம்பத்தில் சேர்க்கணும். அப்படிப்பட்டதான என்னென்னா ரூபம் திரிவித வைரிதம். இந்த ரூபம் 3 விதம். அது எப்படின்னா அக்னியில் உள்ள நிஷ்கலமான சக்தியை மண்டலத்தில் சேர்த்து சகல நிஷ்கலமாகணும். அந்த சக்தியை கும்பத்தில் சேர்த்து சகல நிஷ்கலமாக உள்ள சக்தியை சகலமாகணும். அதுக்கப்புறம் அதை பிம்பத்தில் சேர்க்க வேணும். அது எப்படின்னா புரோக்ஷய பரிவாராம்ஸ்து தத பிரணவமுந்திரையா விஷ்ணுச்சாபி மகாவிஷ்ணும் கும்பவது பிரதிமாகதா பிரதிஷ்டாம் சங்கிரியாவைனம் பூஜ்யோகிக மர்கணி கர்மணி சகலம் து பவேத் விஷ்ணு அந்யா சகலம் நிஷ்கலம் நிஷ்கலஸ்து சதா விஷ்ணு தஸ்ய ரூபம்னு வித்தியதே அப்படின்றதாக சதா மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு சக்தியை சதா விஷ்ணுவில் நியோஜனம் பண்ணி சதா விஷ்ணு சக்தியாக கும்பத்தில் நியோஜனம் பண்ணி அந்த விஷ்ணு சக்தி பிம்பத்தில் போய் சேரணும். இதுக்கு அடுத்தபடியாக ஏகபேர விதானம். இந்த ஏகபேர விதானத்தில் கர்ப்பகிரகத்தில் பிரம்மபாகத்தில் பிம்பத்தை ஸ்தாபனம் பண்ணோம். இந்த பிம்ப ஸ்தாபனம் ஏகபேர விதானத்தில் வச்ச திவா பிரதிஷ்டான்றது தான் சாமானிய ஒரு தர்மம். ஆனால் இதில் முகூர்த்த காலம் ஏகபேர விதானத்தில் பிம்பத்தை ஸ்தாபனம் பண்ணுறது தான் முகூர்த்த காலம். கத்வா முகூர்த்தே சம்பிராப்தே ஸ்தாபயத் விஷ்ணுவியம் பிரதிஷ்டாசீதி வைசாம்னா தேசிகோ பிராமணை சக ஆவர்த்தியார்கமித்யம் தத்சூக்தம் சக மூர்த்திவாக துருவாத்யோரிதி மந்திரேன பட்டையூர் குரு வணங்கிய ஆச்சாரியா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவள் அந்த பிம்பத்தை நல்ல சுமுகூர்த்தத்தில் துருவாத்யோதியா மந்திரங்கள்லாம் ஸ்தாபனம் பண்ணி திடீகரணம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஆவாய ததா தேவம் தமச பரமவியம் ஆனந்தம் அந்த மாதிரி அவளை தியானம் பண்ணி பிரம்மரந்திரத்துலேருந்து பிம்பசக்தியானது போகணும். இந்த இடத்துல முகூர்த்த காலம் ஏகபேர விதானத்தில் வரைச்ச பிம்பத்தை ஸ்தாபனம் பண்ணுறது தான் முகூர்த்தம். அடுத்தபடியாக பகுபேர விதானத்தில் அதுக்கப்புறம் கிரமமாக திரையாகம் 3 நாள் கதவை சாத்திட்டு 4ஆவது நாளில் பெருமாளுக்கு ஸ்நபனம் பண்ணி உற்சவாதிகளை மேலே பண்ணணும். அடுத்தபடியாக பகுபேர விதானமாக இருந்தால் கும்பப்புரோக்ஷண சமயம்தான் முகூர்த்தம். இப்போது இந்த கும்பத்தில் கர்மார்ச்சா சகிதமாக கும்பத்தையும் எழுந்துருளை பண்ணி அவள் கர்ப்ப கிரகத்தில் அவரவர ஸ்தானங்களில் பிரதிஷ்டை பண்ணி கும்பகதமான சக்தியை புரோக்ஷணம் பண்ணணும். இப்படியாக பகுபேர விதானம் சேதே கர்மாத்தியாச்சான் சமுத்திரே மகாகும்பம் சத்காலே மங்களான்யஷ்டதேசிக ரித்விக்பி சாவித்வத்பி பக்தைர் பாகவதைரபி உத்ருத்திய சாஸ்திரகரகம் அக்ரே கச்சேத் இந்த மாதிரி ஸ்லோகங்களாலே அந்த பிரதிமா ஆச்சாரிய கஷ்டம் கச்சேத் அந்தராபதி துவாரதேச சம்பிராப்தே தத்யாத் பாத்தியம் அந்த பெருமாளுக்கு அர்க்கியபாத்தியாதிகள்லாம் சமர்ப்பிச்சு அதுக்கப்புடியாக இந்த மகாகும்பகதாம் சக்தி தேவையான இவ்வாறாக பிரதிஷ்டை செய்து ஞாசங்கள்லாம் பண்ணி நிவேதனாதிகளை முடிச்சுட்டு உபச்சாரங்கள் சமைச்சு மேலே துவஜாரோகணம் பண்ணி துவஜாரோகணாதிகளை பண்ணி உற்சவாதிகளை பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டையானது ராஜராஷ்டிராதிகளுக்கு க்ஷேமங்களையும் கொடுத்து அந்த எஜமான க்ஷேமமாக வைக்கும் அப்படின்றதான பலஸ்ருதி.